மக்களே, போன வாரம் சொன்ன மகாபாரத கதையை பார்க்கலாமா? போன வாரம் கதையை மிஸ் பண்ணவங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு வாங்க. ஒரே அம்பால் முழு கௌரவ சேனையையும் நடுங்க செய்து முழுமையாக அழித்துவிட முடியும் என்றதை கேட்டதும் அந்த வல்லமை மிக்க வீரர் யார் என்பதை காண கிருஷ்ணர் ஆவலாக இருந்தார். அத்தருணத்தில் ஒரு படைப்பினர் வந்து, கிருஷ்ணரே, நீங்கள் சொன்ன அந்த வீரர் வந்துவிட்டார் என்று கூறினார். உடனே கிருஷ்ணர் தன் கூடாரத்திலிருந்து வேகமாக வெளியில் வந்தார். அந்த வீரர் யார் என்பதை பார்க்க ஆவலானார். பார்க்கும்போது நீல நிற குதிரையில் வலுவான ஒரு வீரர், கையில் வில், முதுகில் 3 அம்புகள், இடுப்பில் வாள், பிற ஆயுதமெல்லாம் எதுவும் இல்லாமல் நிற்கின்றார். அனைவரும் இவர் ஒரு சிறந்த வீரர் என்று கூறுவதற்கு ஏற்பவாறு அமைந்திருந்தார். அவர் குதிரையிலிருந்து இறங்கி வந்து கிருஷ்ணரை வணங்கினார். கிருஷ்ணா, உங்களை பார்த்த நாளிலேயே என் மனம் நெகிழ்ந்திருக்கிறது. என் அம்மா உங்களின் பெரும் பக்தை. அவரின் பக்திக்கு அளவே இல்லை என்றார். கிருஷ்ணர் கேட்டார், உன் அம்மாவின் பேர் என்ன? அவர் பதிலிட்டார், மூர்வி. உடனே கிருஷ்ணர், அப்படியா? ஐயோ, நீ மூர்வியின் மகனா என்று கேட்டார். ஆமாம் கிருஷ்ணா, நானும் பாண்டவர் வம்சத்துக்குச் சேர்ந்தவன். என் பெயர் பார்பாரிகன், பீமனின் மகனான கஹடோத்கசரின் மகன். அதாவது நான் பீமனின் பேரன். ஆனாலும் நீ மூர்வியின் மகனா என்று கேட்டீர்கள். நீங்கள் என் அம்மாவை அறிவீர்களா என்று வினவினார். அப்போது கிருஷ்ணர் தன் கடந்த காலத்தை நினைத்தார். பல காலங்களுக்கு முன் நரகாசுரனின் நெருங்கிய நண்பனாகிய முரண் என்ற அசுரன் இருந்தான். அவன் அரக்கத்தனமாக நடந்து கொண்டதற்காக கிருஷ்ணர் அவனை வதம் செய்தார். முரணின் சகோதரி மூர்வி தன் அண்ணனை கொன்ற கிருஷ்ணரிடம் கோபத்துடன் மூர்வி போருக்கென்றே வந்தார். 3 நாட்கள் தொடர்ச்சியாக கிருஷ்ணருடன் போர் புரிந்தார். அவர் வல்லமை கண்டு வியப்படைந்த கிருஷ்ணர் இப்போரை முடிக்க எண்ணி சுதர்சன சக்கரத்தை எடுத்து தலையறுப்பதற்கு தயாரான போது தெய்வீகமான காமாட்சி தேவி தோன்றி, இவர் என் பக்தை, எனது வரத்தால் மிகுந்த புத்தி மற்றும் வலிமை பெற்றவர், இவரை சமாதானப்படுத்திவிடவும் என்று கிருஷ்ணருக்கு கட்டளையிட்டாள். பிறகு தேவி மூர்விக்கும் அருள் புரிந்து, இவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சம், ஸ்ரீ கிருஷ்ணரே என்று காட்டினாள். அந்த நிமிடமே மூர்வி கிருஷ்ணரின் பாதத்தில் விழுந்து, என் உயிரை காப்பாற்றினதற்காக நன்றி என்று உருகி அவற்றிலிருந்து தொடர்ச்சியாக அவருக்கு பக்தையாய் வாழ்ந்தார். அதுதான் மூர்வியின் கதை. இப்பொழுது கிருஷ்ணர் பார்பாரிகனிடம், ஒரே ஒரு நிமிடத்தில் ஒரு முழு படையையும் எளிதில் வென்றுவிடலாமா என்று கேட்டார். பார்பாரிகன், ஆமாம் கிருஷ்ணா என்றார். எப்படி என்று தொடர்ந்து வினவினார் கிருஷ்ணர். பார்பாரிகன் தன் வல்லமை பற்றி விளக்கினார். என் அம்மா தேவியின் அருளால் அளவற்ற ஞானத்தையும் போர்க்கலையினையும் பெற்றவர். அவர் சிறு வயதிலிருந்தே எனக்கு கற்றுக் கொடுத்ததால் எந்த வகை போரிலும் வல்லவராகி இருக்கிறேன். மேலும் தேவி எனக்கு புகழ் பெற்ற 3 அம்புகளை வரமாக அளித்துள்ளார். அந்த 3 போதுமே, எத்தனை பேர் இருந்தாலும் வெற்றி பெறுவேன். காரியம் என்னவென்றால், நான் அந்த 3 அம்புகளையும் விட்டு தியானத்தில் அமர்வேன். அப்பொழுது முதல் அம்பு போர்க்களத்தில் இருப்பவர்களையெல்லாம் பார்த்து நினைவில் வைக்கும். 2வது அம்பு நம்மிடம் உள்ள நட்புகள் யாரென்று பார்த்து நினைவில் வைக்கும். 3வது அம்பு நமது பழகா பகைவர்களை எவராக இருந்தாலும் ஒரே நிமிடத்தில் அழித்துவிடும் என்றான். இதை கேட்ட கிருஷ்ணர், நான் இந்த வல்லமை உண்மையா என்பதை பார்க்க வேண்டும். இங்கே உள்ள மரத்தின் இலைகளை ஒவ்வொரு இலையையும் 2ஆக பிளந்து காட்டவும் என்றார். சரி கிருஷ்ணா, சரியாக பாருங்கள் என்று கூறி பார்பாரிகன் 3 அம்புகளையும் எய்து தியானத்தில் அமர்ந்தார். முதல் அம்பு அந்த மரத்தில் உள்ள ஒவ்வொரு இலையையும் பார்த்து நினைவில் வைத்தது. 2வது அம்புக்கு பணி ஏதுமில்லை, ஏனெனில் இலைகளில் எதுவும் நட்பாக இல்லை. 3வது அம்பு அந்த மரத்திலுள்ள அனைத்து இலைகளையும் 2ஆக வெட்டி கழித்தது. அதன்பின் அந்த அம்பு கிருஷ்ணரின் பாதத்தை சுற்றி வட்டமிட்டது. இதற்கு முன்பு பார்பாரிகன் முதல் அம்பு எல்லா இலைகளையும் கணித்ததுடன் கிருஷ்ணர் ஒரு இலையை பறித்து தன் காலின் கீழ் மறைத்தார். அதையும் அந்த அம்பு கணித்து விட்டது. அதனால்தான் ஆம்பு அலைந்து கொண்டே கிருஷ்ணரின் பாதத்தை சுற்றி வந்தது. மறைக்கப்பட்ட இலை மீது வேலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தது. பார்பாரிகன் விழித்தபோது கிருஷ்ணர், பார்பாரிகன், ஏன் இந்த அம்பு என் பாதத்தை சுற்றி கொண்டிருக்கிறது என்று கேட்டார். நண்பர்களே, ஒரே ஒரு வியப்பூட்டும் கதையை படித்தால் உங்க வாழ்க்கையே மாறிவிடும் என்பதை நம்ப முடிகிறதா? உங்கள் குழந்தைகளுக்கு இப்படியான கதைகளை படித்துச் சொன்னால் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கொள்கைகளையும் அவர்கள் எளிதில் அறிந்து கொள்வார்கள் என்பதை நம்ப முடியுமா? இப்பொழுதும் உங்களால் சந்திக்கப்படும் அல்லது எதிர்கொள்ளப் போகும் எந்த பிரச்சனைக்கும் ஒரே ஒரு கதையில் தீர்வை தேடலாம் என்பதை நம்பவா முடியுமா? ஆம், அது சாத்தியமானது. ஏனென்றால் இது என்றென்றும் மனித இனத்தின் வரலாற்றிலேயே மிகச் சிறந்த காவியமான மகாபாரதம். எந்த சூப்பர் ஹிட் சினிமாவை விடவும் 100 மடங்கு மேம்பட்டது. இது ஒரு சவாலாக இருக்கிறது. விக்ரமாதித்யாவின் சொல்லாக்கத்தில் முழு மகாபாரத கதை
2 பகுதி புத்தகங்களாகவும் இபுக் வடிவிலுமே அமேசான் உட்பட உலகெங்கிலும் 43 இணையதளங்களில் கிடைக்கிறது. உலகின் 54 மொழிகளில் இப்புத்தகங்கள் விற்கப்படுகின்றன. அவற்றின் லிங்க்களை இந்த வீடியோவின் விளக்கத்தில் அளித்துள்ளேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது சர்வ சாதாரண புத்தகம் அல்ல. வாழ்வில் தேவைப்படும் அனைத்தையும் உண்மையிலேயே கொண்டிருக்கும் ஒரு நூலகமே. மீண்டும் கதைக்கு வருவோம். கிருஷ்ணர், பார்பாரிகா, ஏன் இந்த அம்பு என் பாதத்தை வட்டமடிக்கிறது எனக் கேட்டார். பார்பாரிகன் பதில் தந்தார். கிருஷ்ணா, உன் பாதத்தின் கீழ் ஒரு இலை இருக்க வேண்டும். அதை நீங்கள் காலை உயர்த்தி வையுங்கள். இல்லையெனில் அந்த இலை வெட்டுவதற்காக என் அம்பு உங்கள் பாதத்தையே வெட்டியிருக்கும். அதை கேட்ட கிருஷ்ணர் உடனே பாதத்தை உயர்த்தினார். அம்பு அந்த இலையை 2ஆக பிளத்துவிட்டு திரும்பி வந்தது. பார்பாரிகனின் வல்லமைக்கு பிரமித்து போனார் கிருஷ்ணர். பின்னர் கிருஷ்ணர் பார்பாரிகனிடம், சண்டையில் நீ யாருக்காக போரிடுவாய்? கௌரவர்களின் தரப்பிலா அல்லது பாண்டவர்களின் தரப்பிலா என்று கேட்டார். யார் எனக்கு பலவீனமாக தோன்றுகிறார்களோ அவர்களின் தரப்பில் நான் உள்மாறுபாடு இன்றி போரிடுவேன் என்று அவர் முன் கூறினார் பார்பாரிகன். அதன் அடிப்படையில் பாராட்டினால் கௌரவர்கள் 11 அட்சௌகினி படையுடன் இருக்க, பாண்டவர்கள் 7 அட்சௌகினி படையுடன் இருப்பதால் அவர் பாண்டவர் தரப்பிலேயே போரிட வேண்டியது. ஒரு அட்சௌகினியில் 21,820 ரதங்கள், 21,870 யானைகள், 65,610 குதிரைகள், 2,18,700 பாதை நடைத்து படைவீரர்கள் அடங்குவர். அதனால் பார்பாரிகன் இயல்பாகவே பாண்டவர் தரப்பில் இருக்க வேண்டியது. ஆனால் இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. பார்பாரிகன் யார் படையளவு குறைவாக கொண்டிருக்கிறதோ அங்கேதான் என் அம்புகள் செயல்படும் என்று கூறியிருந்தார். போர் தொடங்கியவுடன் முதலில் கௌரவர்கள் பெரும் படையுடன் இருப்பதால் அவர்களை குறைகிறவாறு வேட்டையாடுவார். 5 அட்சௌகினி கொன்றுவிடும் நொடியில் கௌரவர்கள் 6 அட்சௌகினியாகிவிட, பாண்டவர்கள் இன்னும் 7 அட்சௌகினியாகவே இருக்கும். உடனே அவர் அம்புகள் பாண்டவரை தாக்கத் தொடங்கும். சற்றும் தாமதிக்காமல் மீண்டும் அது 6 என சமனடைய பியாதுவில் இவ்வாறு திரும்பி திரும்பி வணங்கிக் கொன்று 1 நிமிடத்திற்குள் இரு தரப்பிலும் எவரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள். கிருஷ்ணரே கூட மாய்ந்து போய்விடுவார். இறுதியில் பார்பாரிகன் மட்டும் உயிர் வாழ்ந்து விடுவார். இதை உணர்ந்த கிருஷ்ணர் இதை தடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவுற்றார். அதனால் கிருஷ்ணர், நீ எவ்வாறு உன் அம்மாவை ஆராதிக்கிறாயோ அதே மாதிரி என்னையும் பக்தியுடன் ஆராதிக்கிறாயா என்று கேட்டார். என் அம்மாவை நான் உயிரினும் மேலாக நேசிக்கிறேன். அவர் உங்களுக்கு பக்தையாயிருந்தால் நானும் இருப்பேன் என்று பார்பாரிகன் உறுதியாகச் சொன்னார். அப்படியானால் எனக்கு ஒரு வரம் வேண்டும், அதை பரிபூரணமாக வழங்குவாயா என்று கேட்டார் கிருஷ்ணர். மூவுலகிலும் உள்ள எந்த ஒரு பொருளையும் வழங்க வல்லவனாக இருக்கிறேன். கிருஷ்ணா, நீங்கள் கேளுங்கள் என்று பார்பாரிகன் கூறினார். போர் தொடங்குவதற்கு முன் ஒரு பெரிய வீரனின் தலை வேண்டும். அதை நீயே கொண்டு வா என்றார் கிருஷ்ணர். சரி கிருஷ்ணா, யாருடைய தலை வேண்டும் என்று கேட்டார் பார்பாரிகன். 1 நிமிடம் என்று கூறி கிருஷ்ணர் கூடைக்குள் போய் ஒரு கண்ணாடியுடன் வந்தார். இதில் தெரியும் வீரனின் தலை வேண்டும் என்றார். அந்த கண்ணாடியில் பார்பாரிகனுக்கு தன் முகமே தெரிந்தது. பார்பாரிகன் கருத்தை உணர்ந்தார். அவர் சொன்ன வார்த்தை பின்பற்ற வேண்டியது. கிருஷ்ணா, என் தலை இல்லை என்று சொல்லவும் முடியாது. எனினும் எனக்கு ஒரு கடைசி கோரிக்கை உள்ளது. அதை நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டார். இல்லை என்றே சொல்ல மாட்டேன். சொல்லு உனது வேண்டுகோளை என்றார் கிருஷ்ணர். குருக்ஷேத்திர போரை காண வேண்டும் என்று ஆவலுடன் இங்கு வந்தேன். ஆனால் உங்களுக்காக நான் எனது தலை தரப்போகிறேன். எனவே அந்த மாபெரும் போரை காண இயலாது. தயவு செய்து அந்த போரை முழுவதும் நான் பார்த்து மகிழும் வாய்ப்பை பெருமையாய் எனக்கு அளிக்கவும் என்றார் பார்பாரிகன். நீ உன் தலையை எடுத்த பின்னும் உன் சக்தியால் அதற்கு உயிர் இருக்கும். அப்போது அது அந்த மலைக்குன்றின் மேல் வைக்கப்படும். அங்கிருந்து நீ முழு போரையும் காண முடியும். போர் முடிந்த பின் உன் தலைதான் இவ்வுலகினை விட்டு ஓய்வடையும் என்று கிருஷ்ணர் சொன்னார். உடனே பார்பாரிகன் தன் வாளை காட்டியவாறு ஒருகைகளால் முடியை பிடித்து தன் தலை அறுத்து அதை கிருஷ்ணருக்கு தந்தார். கிருஷ்ணர் தன் படைவீரர்கள் மூலம் அதை அங்கு உள்ள மலைச்சிகரத்தின் மேல் வைக்கச் செய்தார். இவ்வாறு குருக்ஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன்பே ஒரு வல்லமை மிகுந்த வீரனின் உயிர் பலியாய் எடுத்து கொள்ளப்பட்டது. இந்த கதை நெஞ்சை மிகவும் நெகிழச் செய்வதாக இருக்கிறது. ஆனால் தர்மத்தை நியாயமாக பாதுகாக்க சில சமயங்களில் இவ்வாறான தியாகங்கள் தேவைப்படுகின்றன. நண்பர்களே, அடுத்த பகுதியின் கதை இன்னுமொரு லெவலில் இருக்கும். மிஸ் செய்ய வேண்டாம். அடுத்த சனிக்கிழமையும் இதே நேரத்தில் சந்திப்போம். என் மகாபாரத புஸ்தகத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள். லிங்க்கள் விளக்கத்தில் இருக்கின்றன. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே செய்க. அடுத்த சந்திப்பு வரை அனைவரும் நலமாயிருக்க வாழ்த்துகிறேன். தவற வேண்டாம். வாழ்க.